அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் நிறைய பேர் கடைப்பிடிக்கக்கூடிய விரதங்களில் ஒன்று. ஆண்டு முழுவதும் எல்லா விரதங்களையும் இருக்க முடியவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்கும் பொழுது கண்டிப்பாக முழு பலனையும் பெற முடியும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் வாக்கு. அந்த வகையில் இது ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நிகழ்வு. ராப்பத்து பகல் பத்துன்னு ஸ்ரீரங்கத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் குறிப்பிட்டு ஒரு சில நாட்கள் நம்ம அந்த விரதத்தை இருக்கணும் அப்படின்னா அந்த தசமி திதி, ஏகாதசி திதி, துவாதசி திதின்னு சொல்லக்கூடிய 3 திதிகளில் நம்ம விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நியதி. அந்த வகையில் இந்த தசமி திதி இன்றைய தினம் இருக்குது. மத்தியானம் 12:01 வரலும் தசமி திதி இருக்குது. அதாவது 9ஆம் தேதி. இது 10ஆம் தேதி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா 10:02 வரலும் ஏகாதசி திதி இருக்குது. இன்றைக்கி மத்தியானம் ஆரம்பித்து நாளைக்கு 10:02 வரலும் ஏகாதசி திதி. அதுக்கப்புறம் 11ஆம் தேதி காலையில் 8:13 வரையிலும் துவாதசி திதி. இந்த 3 திதி தான் இந்த விரதம் இருப்பதற்கு முக்கியமானது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்றைய பொழுதிலே பார்த்தீங்க அப்படின்னா விரதத்தை ரொம்ப மெதுவான உணவுகளை எடுத்துக்கொண்டு, லேசான உணவுகளை எடுத்துக்கொண்டு ஆரம்பிச்சிடுவாங்க. இளநீர், தண்ணீர் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம், நல்லது தான். ரொம்ப திடப்பொருட்களை உணவாக எடுத்துக்கொள்வதை தவிர்த்து இந்த 3 நாட்களும் திரவ பொருட்களாக நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. தண்ணி நிறைய குடிக்கலாம், அதெல்லாம் தப்பே இல்லை. சில பேர் தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம தண்ணீர் எவ்வளோ வேண்டாலும் எடுத்துக்கலாம். இப்போ இன்று இரவு வரலும் பார்த்தீங்கன்னா மிதமான உணவை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த நாள் ஏகாதசி திதி இருக்கு இல்லையா, அது காலையில் 10:02 வரலும் இருக்கும். அப்போ அந்த விரதத்தை அந்த கடுமையான விரதத்தை அன்னைக்கு ஆரம்பிச்சிடலாம். துளசி இலைகளை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். தீர்த்தத்தில் போட்டு அது எடுத்துப்பாங்க, அந்த இலையை மட்டும் எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா அதுவுமே இல்லாமல் ரொம்ப கடுமையான விரதத்தை மேற்கொள்பவர்களும் உண்டு. ஆனால் பெரியவங்க நமக்கு சொல்கிறதும் தண்ணீர் அருந்தி கொள்ளுங்கள், உடலுக்கு அது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்த ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருக்க முடிகிறது அப்படின்னா ஆனால் ரொம்ப முக்கியம், நாராயணருடைய மந்திரத்தை சொல்லி கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் நான் சாப்பிடாமல் இருக்கேன், தூங்காமல் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம மொபைல் பார்க்குறதோ, நாடகம் பார்க்குறது, படம் பார்க்குறதெல்லாம் இருக்கக்கூடாது. அன்றைய தினத்தில் இறைவனுடைய மகிமைகளை பேசக்கூடிய பாடல்களை அல்லது அவருடைய அந்த கதைகள் வருகிறதுல வரலாறுகள், இது மாதிரி இருக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் படித்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது, ஆழ்வார் பெருமக்கள் அவருடைய பாசுரங்களை படித்து கொண்டிருப்பதெல்லாம் ரொம்ப அருமையான விஷயம். அது மனசுக்குள்ளேயே படிக்கிறது ரொம்ப உசித்தம். ஏன்னா விரதம் வேற இருப்போம் இல்லையா, அதனால உடம்பு ஒரு ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுனால மனசுக்குள்ளேயே நீங்கள் படிச்சுக்கிறதும் உத்தமம். இப்போ 10ஆம் தேதி இரவு கண்வழிக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லப்படும். நம்ம ஏகாதசி திதி 10 மணி 2 மணிக்கு நிறைவு பெற்றாலும் அடுத்து துவாதசி ஆரம்பித்தாலும் அந்த ஏகாதசி முடிஞ்சு வரக்கூடிய துவாதசியில் பாராயணை செய்துட்டு தான் நம்ம விரதத்தை நிறைவு பண்ணணும். அப்போ 10ஆம் தேதி இரவு கண் விழித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத நியதி. கண் விழித்திருக்கோம் அப்படிங்கிற பேரில் படம் பார்க்குறதோ இல்லை மற்ற விஷயங்களை செய்வதோ கூடாது. அன்றைய தினத்தில் இறைவனை மட்டுமே நினைத்திருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். அன்னைக்கு இறைவனை மட்டுமே நினைத்திருக்க வேண்டும், இறைவன் மந்திரத்தை மட்டுமே சொல்லி கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சில பேர் விளையாடுவாங்க அந்த நேரத்தில். அப்போவுமே இறை திருநாமத்தை சொல்லி தான் விளையாடுவார்கள். அது ரொம்ப முடியல அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிப்பாங்க. முடிகிறவங்க அன்றைய தினத்தில் பாடல்களை பாடுவது, அவருடைய அந்த வரலாறுகளை படிப்பது, பாசுரங்கள் படிப்பது, இந்த மாதிரி விஷயங்களை செய்து தான் அந்த இரவை கழிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு நியதியாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அடுத்த நாள் காலையில் 11ஆம் தேதி காலையில் 8:13 மணிக்கு துவாதசி திதி முடிஞ்சதுனால அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த சாப்பாடை தயார் செஞ்சுக்கணும். அந்த சாப்பாட்டில் குறிப்பாக அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது. ஏன்னா ரொம்ப 3 நாள் கடுமையான விரதம் இருந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த உணவுகளை முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முதல் வைத்து இதை முன்னிறுத்தியிருப்பார்கள். அந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு நமது விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது விரத நியதி. இப்போ இது ரொம்ப ஆரோக்கியமான விரதம், உடலுக்கு மனதுக்கு தெம்பு கூட்டக்கூடியது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இந்த விரதத்தை இருந்தால் என்னப்பா கிடச்சிடும்? கண்டிப்பாக எல்லாம் கிடைக்கும். நம்பிக்கையோடு இருக்கணும். திருமணமாகாதவர்களாக இருக்கலாம், நல்ல வரன் அமைய வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். குழந்தை வரம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு வரம் இருக்கும், கொஞ்சம் தள்ளி போயிருக்கும். இன்றைய இந்த விரத காலகட்டங்களில் பெருமானிடம் மன்றாடி கேட்டுக்கொள்ளும் பொழுது, விரதம் இருந்து கடுமையான விரதத்தை மேற்கொண்டு கேட்டுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்களாக இருக்கட்டும், தொழில் சரியாக அமையலை அப்படிங்கிறவங்களாக இருக்கட்டும், எந்த விண்ணப்பத்தை வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் விரத நியதி அப்படிங்கிறத கடைபிடிப்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தில்.
அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மோகினி அவதாரத்தில் ஐயன் வந்து எழுந்தருள்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் காலையில் 10ஆம் தேதி காலையில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது நிகழும். ரொம்ப சிறப்பான விஷயம். அன்றைய தினத்தில் அந்த சொர்க்கவாசல் திறக்கிறாங்க, அது வழியாக போயிட்டு வரோம் அப்படின்னா நம்ம செய்த பாவங்கள் போகும் அப்படின்னு நேராக வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அசைக்க முடியாத நம்பிக்கையும் கூட. மன தூய்மையுடன் நாம் செய்கின்ற எல்லா விஷயங்களிலுமே உண்மை இருக்கிறது அப்படிங்கும் போது, எந்த இடத்துலையும் பாவங்கள் இல்லை அப்படிங்கும் போது, இறைவன் எப்பொழுதுமே நமக்காக அந்த வைகுண்ட கதவை நீக்கி தான் வைத்திருப்பார் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுங்க. பிறருக்கு எப்பொழுதுமே துன்பம் செய்துவிடக்கூடாது அப்படிங்கிறத. இன்றைய தினத்தில் இது ஒரு ஐதீகம். அந்த வாசல் வழியாக வரும் பொழுது வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த விரதம் அந்த விடிய விடிய தூங்காமல் இருந்து அடுத்த நாள் நம்ம பாராயணை செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்கிறோம். இதை நம்ம கடைபிடித்து வருகின்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக உடலுக்கும் ஆரோக்கியம், மனதுக்கும் ஆரோக்கியம். அருகாமையில் உள்ள ஆலயத்துக்கு போங்க, நேராக போய் இறைவனுக்கு வந்துட்டு நம்மால் இயன்றதை வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த விரதமுமே தான தர்மங்கள் செய்வதால் தான் நிறைவு பெறும். அந்த வகையில் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு துவாதசி நம்ம பாராயணை செய்துவிட்டு பிறகு சென்று அன்னதானங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். கண்டிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை உண்டாக்கட்டும். எல்லாம் அந்த இறைவனை வேண்டிக் கொள்ளலாம். இது குறித்த உங்கள் கருத்துக்களை, மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அனைவருக்கும் தெரிந்திருக்கும், இருந்தாலும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தும் விதமாக இந்த பதிவை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.